டேய் என்னடா பாட்டு இது? எட்டாவது கவிதை போஸ்ட் பண்ண போறல்ல? இல்லடா, இது பழசு. இது வரைக்கும் பப்ளிஷ் ஆகாதால போஸ்ட் பண்றேன். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை? நீ முதல்ல வண்டி நிறுத்து. நிறுத்துற. இது பப்ளிஷ் ஆகும். யாரு? முகத்தை பார்த்தே உண்மையை சொல்லுவேன். என்னன்னு? முகராசி சொல்லுவேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பெரியவர. நீ வண்டியில ஏறு. இன்னே வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே தப்பா போனதில்லை. அப்படி என்னதான் சொல்ல போறீங்க பெரியவர? ஏ, நிறைய கனவுகளோட தான் நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க. உண்மையா? ஆமா. அப்போ அது நடக்கும். ஐயோ, நிஜமாவா? ம். நாங்க 2 பேரும் இப்ப எனக்கு ஒரு பொண்ணை பார்க்க தான் போறோம். ஜாதகம் இருந்தா அதையும் சொல்லு. முதல்ல வந்து வண்டியில உட்காரு. அது எனக்கு புரிஞ்சது. உனக்காக பிறந்த பொண்ணை தான் நீ இப்ப பார்க்க போற. ஆமாண்ணே. நீ தைரியமா போயிட்டு வா. சுக்கிரன் தலை மேல உட்காந்துக்கிட்டு இருக்கான். எனக்கும் இல்ல. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கத்தான் இவ்வளவு நாளா உன் கல்யாணம் நடக்காம இருந்தது. ஓ, அப்ப இது நடக்கும்ல? கண்டிப்பா நடக்கும். முகராசி இன்னே வரைக்கும் தப்பானதே இல்ல. என் தட்சிணையை கொடுத்தா. ஐயா பெரியவரே, நாங்க இப்ப பொண்ணு பார்க்க தான் போறோம். அது நடந்தா திரும்பி வரும்போது பணம் தர்றோம். வந்து வண்டியில ஏறா. ஓம் தத் சத் தர்மிஷ்டயா. சத்தியம் தர்மம் ஆகும்னு சொல்றீங்க? அப்படியும் சொல்லலாம். சரிங்க. இந்த வச்சுக்கோ. நடக்கும்ல? கண்டிப்பா. தைரியமா போயிட்டு வா. நீ தான் நம்ப மாட்டேங்கிற. கண்டிப்பா வேலை இல்ல. போயிட்டு வரேன். எல்லாத்தையும் நம்புறோம். மணி, இந்த பெரியவர கல்யாணத்துக்கு மறக்காம கூப்பிடு. உட்காரு. நான் ஒரு சிகரெட் கேட்டா காசு தர மாட்டேன். அந்த ஃப்ராட். அவனுக்கு தூக்கி கொடுக்குறேன். சார், ஒரு சர்பத் எடுங்க. இது நடக்கும் மணி. நடந்தா சரி. அந்த பெரியவர் சொன்னது உண்மையாக போகுது. என்னடா? ம் ம் அப்பா, அடுத்த விஷயங்களை பத்தி பேசலாம்ல. பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது பேசணும்னா அவங்க பேசிக்கிட்டுமே. வேண்டாம். அவங்க கிட்ட தனியா பேசுறதுக்கு எந்த அவசியமும் இல்லைங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கிலீஷ் டீச்சர்னு மச்சான் சொன்னாரு. எந்த ஸ்கூல்ல? இங்கிலீஷ் இல்ல, தமிழ் டீச்சர். வன்னியர் தெரு சரஸ்வதி வித்யாலயால தமிழ் டீச்சரா இருந்தேன். இருந்தீங்களா? அப்படின்னா இப்போ? இப்போதைக்கு நான் ஒரு லாங் லீவ்ல இருக்கேன் சார். ஆனா பசங்கள்லாம் வீட்டுக்கு டியூஷனுக்கு வந்துட்டு இருக்காங்க சார். அப்பர் பிரைமரி, லோவர் பிரைமரி, சனி ஞாயிறு சாயந்தரம் 4ல இருந்து 7 வரைக்கும். அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இவன் தான் டியூஷன் எடுக்கிறான். டியூஷன் சாரா? என்னடா இப்படி ஏமாத்திட்டாங்க? ஏன் வேலையை விட்டுட்டீங்க? வீட்டுல அப்பாவை பாத்துக்க வேற யாரும் இல்லைல்ல. தப்பிட்டான். வீட்டுல இருந்து கிளம்பும் போது அழகா தானே இருந்தேன்.
அப்புறம் ஏன் இப்படி ஆயிடுச்சு? ம். நீ ஒரு பூமர்னு தான் இவங்களும் சொன்னாங்க. ம். மாணிக்கம், டேய், ம். உன்னால இந்த கண்ணை சிமிட்டுற பழக்கத்தை கொஞ்சம் மாத்திக்க முடியாதா? கொஞ்சம் முயற்சி பண்ண. டேய், நான் அதை வேணும்ட்டே பண்ணலடா. பிறந்ததுலேருந்தே அப்படித்தான். அது மட்டும் இல்லை, என்னோட வேலையும் தான் பிரச்சனை. நான் கொஞ்சம் ஸ்டைலுக்காக ஜெல்லெல்லாம் போட்டு வந்தேன்டா. அப்புறம் செல்லெல்லாம் போட்ட ஸ்டைலு தானே. இது வரைக்கும் எத்தனை பொண்ணை பார்த்தோம், ஒருத்திக்காவது உன்னை பிடிச்சதா? நம்ம ஊரில் பொண்ணு கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன? உங்கள் அப்பா வியாதி உனக்கும் வந்துருச்சான். அதனால தான் போன தடவை தட்டி கழிச்சிட்டாங்களாம். நான் தான் அதை உங்ககிட்ட சொல்லலை. ம். அப்போ என்ன மாதிரி ஆளுங்க கல்யாணமே பண்ணிக்க கூடாதாடா? ம், நீ ஒரு வேலை பண்ணுறியா? ஆ. நீ உன்னோட ஸ்டைலை கொஞ்சம் மாற்று. என்ன? கொஞ்சம் மாடர்னாக மாறேன்டா. அப்புறம் ஒரு பொண்ணை லவ் பண்ணு. காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. குரங்கா இருந்தால் கூட காதலிப்பாளுங்க. அப்படின்னா நீயே எனக்காக ஒரு நல்ல பொண்ணா பார்த்துக்கூடேன்டா. ம், டேய், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? புரோக்கர் வேலை பார்க்குற என்ன மாமா வேலை பார்க்க சொல்றியா? மாமா, இல்ல 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 மணி, நான் சும்மா பேச்சு வாக்குல. நீ ஒன்றும் பேச வேண்டாம். டேய், அதை போடாதடா. சேட் சாங் மட்டும்தான்டா வருது. ப்ளீஸ் விட்டுரு. சின்ன கிளவிடா இது. இவன் கூட சேர்ந்தா என் வாழ்க்கையும் போடும் போல தெரியுது. இங்க யாரடா தேடுற? அந்த முகராசிக்காரனை நீ காணோம். கொடுத்த காசோட அவன் ஓடியே ஆளே போயிருப்பான். இல்ல. மணி, இந்த பொண்ணுங்க பின்னாடி ஃபாலோ பண்றதுலாம் எனக்கு செட்டே ஆகாதுடா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இது இல்லை. வேலைக்கே ஆகாது. நாற்பது வயதில் வெள்ளை முடியில் மாப்பிள்ளை பெண் தேடுகிறான். இது அந்த வேலைய மறந்து சோகத்தில் நடந்து வாழ்க்கையில் உருண்டோடுகிறான். பல தோஷங்களான ஓர் சனி ஜாதகம் காசை கொடுத்தால் எல்லாம் பறந்து விடும். இது வரமா சரித்திரமா ஒரு பொண்ணு கிடைக்குமா? 40 வயதில் வெள்ளை முடியில் மாப்பிள்ளை பெண் தேடுகிறான். ஆண்டவா, வேலைய மறந்து சோகத்தில் நடந்து வாழ்க்கையில் உருண்டோடுகிறான். ரொம்ப நேரமா பின்னாலே வரானே. என்ன வேணும்? மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வந்தப்பே சொன்னேன்ல எனக்கு பிடிக்கலன்னு. இனிமே என் பின்னால வந்த உன் முட்டிய பேத்துருவேன். ஜாக்கிரதை. மேடம், இதெல்லாம் நாங்க இங்கே ஸ்டிச் பண்ற குர்தீஸ் தான். ம், இதுக்கு காலர் இருக்கு. சரி. இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நல்ல கலரும் கூட. வச்சு பாருங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது மேட்ச் ஆகுதா? நல்லா மேட்ச் ஆகுது. மாயா, இத பேக் நீ பண்ணி பாத்துக்கிறியா? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காட்டுங்க. நாளைக்கு வர மாட்டியா? ம். உன் ஸ்கூட்டர் இன்னும் இல்ல, கிடைக்கல. கிடைக்கலடி. நீ வா. உன்னை பொண்ணு பார்க்க வந்த கூட்டம் என்ன சொல்லிட்டு போனாங்க? ஐயோ, அதை ஏன் கேக்குற? ஒரு பூமர். இஷ்டமே இல்ல, நான் நேத்திக்கே சொல்லிட்டேன். ஆனா அவன் என்னடானா இவ்ளோ நேரம் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். நான் பிடிச்சு நல்லா திட்டி விட்டுட்டேன். நல்லா யோசிச்சு தானே நீ அந்த பையனை வேணான்னு சொன்ன. அவனுக்கு பணமும் இல்ல, பதவியும் இல்ல. அப்புறம் மொத்தத்துல சொல்ல போனா ஒரு அவுடேட்டட் லுக் வேற. இப்படி ஒருத்தனை நான் கட்டிக்கிட்டு எப்படி வாழ்க்கையை ஓட்டுவேன்?
அது இருக்கட்டும், உன் துபாய்க்கார மாப்பிள்ள விஷயம் என்னாச்சு? எதுவும் பேசுறானா? எப்பயாவது தாண்டி கூப்பிடுறான், இல்லனா ஒரு மெசேஜ் மட்டும் வரும். அப்படின்னா அவன் ரொமான்டிக் இல்லைன்னு அர்த்தம். ம்ம். ஆ, அக்ஷய் தானே அவன் பேரு? விக்னேஷ் டி, விக்னேஷ். ஓ விக்னேஷ். இப்ப எதுவும் வருவானா? அடுத்த மாசம் பார்க்கலான்னு சொல்லிருக்காரு. ஆ, ஏய், உன் கூட அங்க பாட்டு கிளாஸ்ல ஒரு பொண்ணு இருந்தால? மஞ்சுவோட கசின் பிரதர் தான் விக்னேஷ். ஆமால. ஏய், பஸ் வந்துருச்சு. டேய் கொஞ்சம் எனர்ஜியோட ஆடுவியா? போதும் போதும். ஆடு ஆடு. அப்படிதான் ஆடு ஆடு. டேய், இன்னும் என்ன விளையாட்டு? மணி என்ன ஆகுது? விளையாடுனது போதும், போய் படிப்போம். சரிடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். மத்ததெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். சரிக்கா. ஏன்க்கா டென்ஷனா இருக்க? வா வந்து 2 ஸ்டெப் போடு, எல்லா டென்ஷனும் போயிடும். பெரிய மனுஷன் மாதிரி பேசாத, முதல்ல உள்ள போய் படி. பக்கத்து வீட்ல பெரிய கிரவுண்ட் இருக்குடா. இந்த அக்காக்கு ஆர்டிஸ்டிக் மென்டாலிட்டியே இல்ல. பசங்க விளையாட்ட பாக்குறதுக்கு பதிலா போய் முடிய வெட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? நாளைக்கு தான் அம்மாவோட பிறந்த நாள். கடைக்கு போய் ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாமா? என்னோட சம்பளம் 9,000 தானே உங்களுக்கு தெரியும்ல. வீட்டு செலவுக்கே அது பத்த மாட்டேங்குது. எல்லார் மனசுலயும் தான் ஆசைங்க இருக்கும். என்ன படிக்க வச்சிருந்தா அது நிறைவேறி இருக்கும். வேணாமா, நான் சும்மா சொன்னேன். உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல, நம்ம நிலைமைய சொன்ன அவ்வளவுதான். ஆமாம்மா, அதுக்கு மேலே தான். இல்லை, நல்ல வசதியாக இருக்கும். வந்து பாருங்க. நாளைக்கு சாயந்தரமா அந்த பக்கம் வரேன். சரி சரி. அப்புறம் அந்த கமிஷன் மேட்டர் மறந்துடாதீங்க. பாத்துக்கலாம்ப்பா. சரி சரி. சிகரெட் இருக்காடா? அது சிகரெட்டு வாங்க மறந்துட்டேன். அதுக்கெல்லாம் நேரம் இருந்தா தானே. 1 மணி நேரமும் ஒரு பொண்ணு பின்னாடியே போயிருக்க. நீலாம் என்ன மனுஷன்டா? டேய், எவ்வளோ நாளைக்கு தாண்டா கல்யாணமே பண்ணாமல் வாழ்றது? முதல்ல இந்த லாங் லீவை தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போகிற வழியை பாரு. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். மணி, நான் ஒன்றும் வேணும்னே பண்ணல. என்ன? என்னோட நிலைமை அப்படி இருக்குடா. எனக்கு கல்யாணத்து மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சுடா. வயசு வேற 40 ஆயிடுச்சு. ஏய், இது உன்னோட பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ நம்ம ஊரில் 35 வயசை தாண்டி நிறைய ஆம்பளைங்களுக்கு கல்யாணமே ஆகலை. புரியுதா? நீ ஒரு வேலை பண்ண. வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை பாரு. உங்கள் அப்பாவையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் சமையல் வேலையும் பார்க்குற மாதிரி. புரியுதா? அப்போது அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ தரணும்? நீ எவ்வளோ கொடுப்ப? ஒரு 8,000. 8,000மா? கூலி வேலையை கூப்பிட்டா கூட அந்த காசுக்கு யாரும் வரமாட்டாங்க. சரி, 10,000. 15,000. ஆள் இருக்கு, நான் பேசி முடிவு பண்ணுறேன். 15? சரி, நம்ம ஊர் பொண்ணாவே பாடுறா. அம்மா, ஒரு தோசை. இந்த மாசம் சீட்டு காசு கட்டிட்டியாமா? இல்ல, நான் அப்புறம் கொடுக்குறேன். சரி.
ஒன்றும் இல்லைம்மா. அந்த கொசுமணி என்ன இருந்தாலும் அப்படி ஒரு விஷயத்த சொன்னதும் எனக்கு ஒன்றும் தப்பா படலம்மா. கொசுமணி யாருப்பா? அந்த ஆளை எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. நாரப்பா எல்லா விஷயத்திலயும் மூக்க நடிச்சிட்டு இருப்பான். அவன் சொன்னான்னு தான் என்கிட்ட வந்தீங்களா நீங்க? அதுவும் 2 ஆம்பளைங்க இருக்கிற வீட்ல. அதை பத்தியெல்லாம் விசாரிச்சம்மா. நல்ல மனுஷங்கன்னு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நல்ல சம்பளமும் கொடுக்குறாங்க. உன் இஷ்டமா. நான் ஒன்னும் வற்புறுத்தல. நல்லா யோசிச்சு பாரு. ஆ, எதுக்கும் விக்னேஷ் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கோ என்ன? ம். அது அது ஒண்ணும் தேவையில்ல. ஆ, ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ் வரைக்கும் சாயந்தரம் 4 மணில இருந்து 7 மணிக்குள்ள சொல்லிட்டு கூட்டிட்டு வாங்க. 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6 மணி. யார் நீங்க? கொசுமணி தான் இங்க வேலைக்காக அனுப்புனாரு. ஓ, பேர் என்ன? மாயா. அப்பா, வேலைக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு மணி சொல்லியிருந்தான்ல. மணி எல்லாத்தையும் சொன்னார்ல. அவரே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு இதுல 2-3 கண்டிஷன்ஸ் இருக்கு. சொல்லுங்க. வீட்டு வேலை மட்டும்தான் நான் பார்ப்பேன். சாப்பாடு எல்லாம் கூட நான் செஞ்சு வச்சிடுவேன். ம். அதோட வாரத்துக்கு ஒரு தடவை தான் வெளியெல்லாம் சுத்தம் பண்ணுவேன். காலையில 8 மணிக்கு நான் டான்னு வந்துடுவேன். சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். சரி. உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். அதனாலதான் வீட்டு வேலை மட்டும்தான் நான் செய்வேன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்புறம் நீங்க ஒரு முதலாளி மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நான் இங்கிருந்து போயிடுவேன். ம். நீங்க சொன்ன வேலையெல்லாம் கரெக்டா செஞ்சிருவேன். அதே மாதிரி சம்பளமும் மாசம் கரெக்டா வரணும். அடுப்படி அங்க இருக்கு. இந்த இடது பக்கம் அங்கதான் கிச்சன் இருக்கு. இங்க வேலை செய்ய 15,000 பத்தாது போல இருக்கே. ம். 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 அது நாங்க 2 ஆம்பளைங்க மட்டும் தான் இந்த வீட்ல இருக்கோம். அதனால தான் அப்படி இப்படின்னு இருக்கோம். ம். ஆம்பளைங்களால இதெல்லாம் சரியா வச்சுக்க முடியாதா? அப், இல்ல, அதுக்கு தானே உங்களை வர வச்சிருக்கோம். ம். குக்கரு அங்க இருக்கு. கொஞ்சம் வெளியே போறீங்களா? ஏன்? கொஞ்சம் வெளியே போய் நின்னீங்கன்னா நான் சமைக்க ஆரம்பிப்பேன். ம். 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 அப்பா, வேலைக்கு வந்திருக்க அந்த பொண்ணு சரியில்லைப்பா. ம். சம்பளம் கொடுக்குறவன்ற மரியாதை இல்லாம என்கிட்டயே அப்படி இப்படின்னு பேசுறா. ஆ? ஆ. இப்பயே மணி கால் பண்றேன். அவன் தானே அரேஞ்ச் பண்ணது. அவன்கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஹாய் டேய், கொசுமணி. உங்க அப்பாட்ட ஃபோன் பண்ண சொல்றேன். ஹலோ. ஹலோ மணி. ஆ. அது நீ அனுப்புன பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி தெரியுது. சரியா வரும்னு தோணல. டேய், பொம்பளைங்களாத வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஆள் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் சிரமப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ அங்கே என்ன பிரச்சனை? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ஆனா
இவளுக்கு சம்பளம் கொடுக்கறது நான் தானே? இல்ல அந்த பொண்ணு எனக்கு சம்பளம் தராளா? என்ன சொல்ற? லாங் லீவ் எழுதி கொடுத்துட்டு வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்கிற நீயா சம்பளம் கொடுக்க போற? உங்க அப்பாவோட பென்ஷன் காசுல தான் நீயே பொழைக்கிற, அதை மறந்துடாத. என்னடா சத்தத்தையே காணோம்? ம். நீ ஒண்ணு பண்ணு. அவ இருக்கிற பக்கமே தலை வச்சு படுக்காத, சரியா? ஆ, வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. உன் திமிர்த்தனத்தெல்லாம் அங்க காட்டாத. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, புரிஞ்சதா? சரி. மணி வரேன்னு சொல்லியிருக்கான். இன்னைக்கே அவளை திருப்பி அனுப்பிடலாம். அப்போ தெரியும். வரட்டும். நீ சாப்பிட்டியா? ம். இல்ல சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்ல இன்னும் சாப்பிடல. அப்போ உட்காரு. இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ம், ஆக மொத்தத்துல சமயக்காரி நல்லா இருக்கு. அது இருக்கட்டும், உன் முதலாளி பத்தி சொல்லவே இல்லையே. பழைய ஆள் மாதிரி ஜொல்லு பாட்டி இல்லையே. ஏய் அப்படிலாம் இல்லடி. பார்க்க ஆளு டீசெண்டா தான் இருக்காரு, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. ம். அப்புறம் மனநிலை சரியில்லாத ஒரு அப்பா, அதனால தான் அங்க வேலைக்கு போனேன். ஏண்டி 23ஆம் தேதி உனக்கு எக்ஸாம் இருக்குன்னு தானே சொன்னேன், நீ எழுத போகல? போடி, வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப யார் எக்ஸாம் எழுதுவா? என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாதுப்பா. நான் வீட்ல தான் இருக்க போறேன். கல்யாணம் வரைக்கும் செலவுக்கு காசு வேணுமேனு தான் டியூஷன் சென்டருக்கே போறேன். ஆனா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதும் நான் இதெல்லாம் தூக்கி போட்டுருவேன். வரவன் எவனா இருந்தாலும் என்ன வீட்ல உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன். இதோ இந்த சைடுல இருக்கே அந்த வீடு தான். கொஞ்சம் இங்கயா? முன்னாடி நிறுத்திக்கோ. தனனா, 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 தனனா. கேட்டுக்குள்ள போய் நில்லு.
ஓகேடி. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? அப்ப இதான் வீடா? நல்லது. இவ்வளவுதான் அன்னைக்கு ஃபாலோ பண்ணும். உட்காந்துருக்கவர் தான் அவரோட அப்பா. அவருக்கு தானே மனநல சரியில்லை. இந்த பொண்ணுங்க இவ்வளவு கூட்டு வந்திருக்கா? அப்பா கிட்ட எதுவும் சொல்லி தொலைச்சிட போறா. அப்புறம் எங்க உன் முதலாளி அந்த லூசு பைய? உங்க அப்பா நாடி லூசு பையன். யார லூசுங்க? பரவாயில்ல, அடுத்த தடவை பாத்துக்கிறேன். நல்ல வேளை அவ என்ன பார்க்கல. பிரச்சனை எதுவும் வராம பாத்துக்க. இந்த மணி எதுக்கு என்ன இப்படி கோத்து விட்டுருக்கான்? இவளுக்கு ஃப்ரெண்டா? என்னாச்சுடி? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏதாவது பிரச்சனை பண்ணானா என்கிட்ட சொல்லு. பெரிய ரவுடியா இருப்பா போலயே. சாயந்தரம் எப்படி நீ திரும்பி வருவ? உனக்கு கால் பண்றேன். சரி. நீ ஃப்ரீயா இருந்தீனா வா, இல்லன்னா ஓகே, நீ நானே கூப்பிட்டு போயிட்டு. நான் வரேன். சரி. அப்பா, போயிட்டா. இல்ல யார் அது? என்னோட ஃப்ரெண்டு. நீ எதுக்கு டூ வீலர்ல வர? ஏன்? ஆ? ஏன் கூடாது? ஏன் கூடாதா? ஆ. அந்த வீட பாத்தியா? ராமகிருஷ்ணன், ஆ. 78-80 வயசு இருக்கும். ஆ. டூ வீலர்ல ஹெல்மெட்டே போடாம ரைடு போயிருக்காரு. ம். போனவர் தான். ஆ? செத்து போயிட்டாருன்னு ஆ. சொல்றேன். யாருக்கு நஷ்டம்? அவர் குடும்பத்துக்கு நஷ்டம். புரியுதா? அதான் வேணாங்கிறேன். சரி, ஓகே. நான் ஆட்டோலயே வரேன். ஆ? டெய்லி ஆட்டோ பேர் 200 ரூபா கொடுத்துருங்க. சரியா? அத வேணா கொடுத்துடுறேன். ஆனா அவ வேண்டாம். இனிமே என் பின்னால வந்த உன் முட்டிய பேத்துருவேன். நீ யார் வண்டியில வராத. ஆ. நான் 200 ரூபா கொடுத்துறேன். நோ ப்ராப்ளம். ம். 200 ரூபா கொடுத்துறேன். ஆனா அவ வேண்டாம். 200 ரூபா தானே? ஆனா அவ வேண்டாம். முட்டி உடைப்பலாமே. இவன் அரக்கிருக்க இல்ல, முழுக்க இருக்க. தினந்தோறுமே பல வெயில் மழை காற்றினோடு அசைகின்றதே மனம். எவனோ என நீ நினைத்தவன் உன்னை தாங்கி அடைகாக்கிறான். தினம் நினைவு நீண்ட அமைதியோடு கருணையுள்ளத்தோடு நழுவியோடுகின்றான். நிறுத்து. இங்கே ஏண்டி என்னாச்சு? டூ வீலர்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். மறதியாய் முடியும் ஞாபகம் அது எதுக்குன்னு தெரியல. இப்படி ஒரு திருட்டுகள் நடந்தா எனக்குள் நீடுமா? கடலை போல பெருகும் ஞாபகம் கூச்சலாக என் மேல பயம் இருக்கு. நாளும் அது போதும். காதில் ஒலிக்குமா? தினந்தோறுமே பல வெயில் மழை காற்றினோடு அசைகின்றதே மனம். எவனோ என நீ நினைத்தவன் உன்னை தாங்கி அடைகாக்கிறான். தினம் ஒரு சில காலம் முன்பு இருள் வழி தாண்டுவோர்க்கு துணையாயிருந்த பந்தமே பேசாமல் மௌனத்தோடு உலகினை பார்த்தவர்க்கு ஏகாந்த அன்பு தீபமே. சுடும் வெயிலும் மழை மழையும் அவன் உணராத ஒன்று. வெயிலோடு சேர்த்து நீ விளையாட வைத்தால் இனி எல்லாம் சுகம் இதம் தானாய் வரும். மறதியாய் முடியும் ஞாபகம் உன் சிரிப்புடன் நாளும் எனக்குள் நீளுமா? கடலை போல பெருகும் ஞாபகம் கூச்சலாக நாளும் காதில் ஒலிக்குமா? ஆ 300 தேங்காய் போதும். வரேன். கேட்டை வேற பூட்டி வச்சுக்கிட்டு இது வேற. சரி சீக்கிரம் வா, எடுத்துறேன். சரி எடுத்துறேன், நீ சீக்கிரம் வா. பார்த்துக்கிறேன். சரிடா, வாங்கி தரேன்டா. சரி பார்த்துக்கலாம்.
ஆ கரெக்ட் டைமுக்கு தான் நான் வந்திருக்கேன் போல இருக்கு. நான் வருவேன்னு தெரிஞ்சு தான் இன்னொரு பிளேட் எடுத்து வச்சிருக்க போல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் வேலையெல்லாம் ஒழுங்கா செய்கிறாங்களா? இந்த பிளேட் யாருக்குடா? அவளுக்கா? ஆமாம். ஏய் வீட்டு வேலை செய்ய வந்தவளை கிச்சனில் உட்கார வை, அதுதான் முறை, புரியுதா? அப்படி பண்ணாததால தான் இவ்வளோ ஆட்டம் போடுறான், புரியுதா? நான் போய் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வரேன். டேய் வேண்டாம்டா. நீ எதுவும் பேச வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ பேசாத. டேய் நான் சொன்னா பார்த்துக்கிறேன். கேளு. டேய் டேய் டேய், டேய் ரசம் சூப்பராக இருக்கு, மணி வேண்டா. நான் கூட்டு வந்ததாச்சே. ஐயோ. என்ன வேணும்? அது ஹலோ. ஹலோ மணி, நான் சொன்ன விஷயம் நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ரசம் நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன், நல்லா அதுக்கு இருக்கு. என்ன? அதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பாவை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ எப்படி? ம் நீ எவ்வளவு கேவலமான ஆளுன்னு எனக்கு தெரியும். தேவையில்லாம நீ என் வழியில வந்தன்னு வை, கொதிக்கிற தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். நான் யாருன்னு காட்டுறேன். நீ சொன்னதாண்டா சரி. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கா, அவளை அனுப்பிச்சிரு. எதுக்கு? அவளுக்கு மரியாதையே தெரியல, இது சரி வராது. டேய் மணி, நீ தானடா சொன்ன இப்படி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. அப்புறம் எப்படிடா அனுப்பி விடுறது? டேய் எனக்கும் அப்பாவுக்கும் ஹெல்ப்பாக தானே அவள் வந்திருக்கா. அவள் ஒன்றும் இங்கே அடிமை கிடையாதுல்ல. அவளும் இங்கே உட்காந்து சாப்பிட்டா என்னடா இப்போ? அப்போ நான் சொல்றதுக்கு மரியாதையே இல்லையா? இவ சரிப்பட்டு வரமாட்டா, மரியாதை திருப்பி அனுப்பிச்சிரு. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம். மணி டேய் சரி நீ கிளம்பு, நம்ம சாயங்காலமா மீட் பண்ணலாம். என்ன ரொம்ப சீப்பா இடம் போட்டல? நான் நினைச்ச இந்த ஹோட்டல்லே போய் சாப்பிடுவேன்டா. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா? ஒரு பொண்ணு பார்த்த உடனே என்னையே வேண்டாங்கறியா? இல்ல அப்படிதானே? நன்றி கட்டுவேன். மணி என்ன உனக்கு பிடிக்கும்னு சொன்னியே, அந்த ரசத்தை ஊத்தவா? மாயா பண்ணுது. அப்படி வேற சொன்னா? நீ சாப்பிட்ற. அப்படி ஒன்றும் டேஸ்டா இல்லை. நீ பண்ண ரசம் சூப்பர். மணி தான் ஃபுல்லா சாப்பிட்டான். ம் நானும் நீங்க பேசினதெல்லாம் கேட்டேன். ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற வீட்டுக்கு வந்தது தப்புன்னு தோணுதா? இதுல என்ன தப்பு? உடம்பு முடியாத ஒரு அப்பா, ஒன்றும் தெரியாத ஒரு ஆளு உங்களை சமாளிக்க முடியும்னு தெரிஞ்சுதான் வந்தேன். இதோ இவர் தாண்டி. அது சரி, சூப்பரா இருக்கானே. மாயா, இவன் என்னைக்கு ஊருக்கு வரானா? அடுத்த வாரம் வந்துருவாரு. அப்படியா? அப்ப சீக்கிரமே கல்யாண சாப்பாடு போடுவ. அப்படிதான் நினைக்கிறேன். போன தடவை ஊருக்கு வந்தப்ப என்ன வந்து பார்த்தாரு. இந்த வாட்டி வரும்போது கண்டிப்பா தான். கல்யாணம் நடந்த தாண்டி உன் கஷ்டம் எல்லாம் தீரும். அப்படி என்னடி கஷ்டம்? ஆஹா, நான் உன்னை கூப்பிட்டது இதை பத்தி பேச இல்ல. பின்ன எதுக்கு? விக்னேஷ் வரும்போது என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கூட ஏதோ ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராரு. அதான் தனியா போக ஒரு மாதிரி இருக்கு. அவ்வளவுதானே, நான் உன் கூட வரேன். என்ன இருந்தாலும் இது வரைக்கும் நீ விக்னேஷ் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல. அதுக்காக தானே உன்னை கூப்பிடுறேன். சரி சரி, என்ன பண்றேன்னு பாப்போம். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா
நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராது வந்த என் தேவி நீலவான போடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா. பாட்டுனா இப்படிதான் பாடணும். பிரிச்சு மேய்ச்சிட்டோம்ல. நானும் நீயும் ஒரு போவது நிமிஷம். அது போதும், கொஞ்சம் வந்தது. நிறுத்துறீங்களா? எதுக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டு பாடுறீங்க? உங்க ரேடியோவை நிறுத்துனீங்கன்னா நான் என் வேலையை கொஞ்சம் நிம்மதியா பாப்பேன். இந்த தொண்டையை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ள பெரிய ஏசுதாசன் நினைப்பு கேவலமா பாடிக்கிட்டு. என் பாட்டுக்கு என்னப்பா குறைச்சல்? நம்ம வீடு தானே இது. ஆ? என்னத்த சொல்ல. சரி, வேற ஒரு பாட்டு கிடைக்குதான்னு பார்ப்போம். நிறைய பாட்டு இருக்குல்ல. அது என்ன வேணும்? என் அப்பாவுக்கு பழைய பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். கரண்ட் இல்லைன்னு தான் நானே பாடினேன். கெடுத்துட்டேன்ல. ம், ம், ம். அது இருக்கட்டும். ம். உங்க அப்பாவுக்கு உண்மையிலேயே என்னாச்சு? இல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். விருப்பம் இல்லைன்னுலாம் இல்லை. சிவாஜி கணேசன்னா அவருக்கு உயிர் தெரியுமா? அவரோட எல்லா படத்தையும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்துருவாரு. அம்மாவுக்கு சினிமா பார்க்கறதே பிடிக்காது. ஆனாலும் அம்மாவை எப்படியாவது கூப்பிட்டு போயிடுவாரு. ஒரு நாள் தேட்டருக்கு போயிட்டு வர வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பா கண்ணு முன்னாடியே அம்மா இறந்துட்டாங்க. அதுல இருந்து 2-3 நாளைக்கு அப்பா பேசவே இல்லை. அம்மா இறந்த ஷாக் தான். கொஞ்சம் நல்லா சரியாயிடும் நாங்கள் வெயிட் பண்ணோம். 2 நாளைக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, நடந்த ஆக்சிடென்ட்ல அப்பாவோட ஒரு சைடு பிரெயின் ஒர்க் பண்ணல. அதான் சில நேரம் திடீர்னு எந்திரிச்சு எங்கேயாவது போயிடுவார். சில நேரம் மார்க்கெட்டுக்கு போயிடுவார். இங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதால எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அடிக்கடி வேலைக்கு நடுவில் அப்பாவை தேடி போறது வழக்கமாயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வேலையே செய்ய முடியாத நிலைமை. அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் உன்னையும் சொல்லணும்னா, அப்பா சிரிச்சோ இல்ல அழுதோ நான் பார்த்ததே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல வச்சு அம்மாவோட பாடி முன்னாடி அப்பா கடைசியா சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என்னை விட்டு போயிட்டியா தங்கம்னு. அப்பா உள்ளுக்குள்ளேயாவது சந்தோஷமா இருப்பாருன்னு நினைச்சுதான் நான் இந்த பாட்டு பாடுறது ஆடுறதெல்லாம். அன்பாலே ஆழமாக நிகழ்கின்ற நாட்களே அது கொஞ்சம் எடுங்களேன். ஊர் முழுக்க இதுதானே கேட்டேன். பூக்களாக விடியலை தூவுதே. உருவங்கள் மாறி மாறி கடலாக ஆனதோ, இதயத்தின் ஓரமெங்கும் மழையாக பெய்ததோ, நிஜ அன்பினை அறியும் போது உலகமே
இல்லடா, அம்மாவுக்கு புடவை. நிறைந்திடும் அம்மாக்கு மட்டும் நிமிடம் யாவும் நீங்கிடாததே. நீ வந்துட்டியா? இன்னைக்கு தக்காளி குழம்பா? ஆமா. இந்தம்மா. என்னம்மா இது? பிறந்த நாளைக்கு ஒன்றும் வாங்க முடியல, அதுக்காக இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்ததா நினைச்சுக்கோ. காசு இல்லாத நேரத்துல எதுக்குமா இந்த செலவெல்லாம்? அதுக்கு என்னம்மா இப்ப, இதெல்லாம் சின்ன சந்தோஷம் தானே. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இன்னும் முடியலையா? அப்பா, இப்ப சந்தோஷம் தானே? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அம்மாக்கு புடவை வாங்கி கொடுத்தாச்சு. பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் அப்பா அம்மாவோட சந்தோஷம். மாயா, ம் இதானே முதல்ல அவரை சந்திக்க போற. ம் அதை நினைச்சா தாண்டி கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. மாயா, ம் துவரா. ஹாய். ஹாய். ம் ஹாய். 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 வந்து ரொம்ப நேரமாச்சா? இல்ல, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. சரி. இவர் என்னோட ஃப்ரெண்ட் ஷாம். ஹாய். இது யாரு? நிஷா, நான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹாய். ஓ ஹாய். நம்ம நேரில் பார்த்ததில்ல, அதனால தான் அன்அஃபிஷியலாக பார்க்கலான்னு நினச்சேன். 1 மாதம் தான் எனக்கு லீவ் இருக்குது. அதனால தான் என்னை பற்றி நீயும் உன் வீட்டில் சொன்னாதானே அவங்களுக்கும் தெரியும். ஃபோன்லேயும் எப்போவா தான் பேசுகிறோம். சார் ஆர்டர் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். என்ன வேணும்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நீ என்ன சாப்பிட்ற? ஒரு மேங்கோ பார். ஒரு மேங்கோ பார், 3 லெமன் ஜூஸ். ஓகே சார். மாயா, எனக்கு எப்போவுமே ஓப்பனாக பேசி தான் பழக்கம். ம் ஸோ கல்யாணத்தை பற்றி நானும் கொஞ்சம் மாடர்னாக தான் யோசிக்கிறேன். ம் உன்னோட பர்சனல் விஷயத்துலலாம் நான் எப்போவுமே தலையிட மாட்டேன். எனக்கு அப்படி வாழ தான் பிடிக்கும். அப்புறம் என் கூட துபாய்க்கு வர்றதுக்கு உனக்கும் விருப்பம் தானே? ஓகே தான். ஆ சார் மேங்கோ பார். பிடிச்சிருக்காடா? அப்புறம் சொல்றேன். தேங்க்யூ. வெல்கம். வாட் எ சிம்பத்தட்டிக் தாட்ஸ். இல்லை, உன்னை பார்க்கணுன்னு தோணிச்சு, அதான் வந்தேன். சரி, நான் புறப்படுறேன். ம் ம் போலாமா? சரி, வரேன். என்னடி பார்க்க ரொம்ப டெரரா இருக்காரு? இத பாருடி, மேங்கோ பார் அவன் தொடவே இல்ல. கண்
உங்களுக்கு எப்பவும் அப்பா பத்தி கவலை தானா? உங்களுக்காக எதுவும் செஞ்சுக்க மாட்டீங்களா? அஹ், இந்த பாட்டு கொஞ்சம் மாத்தலாமா? இல்ல அது அப்பா. இந்த சோகமான பாட்டை விட்டுட்டு நல்ல குத்து சாங்குக்கு ஆடலாமா? ஐய ஏன் டான்ஸா? ஏன் என்ன வேலைக்காரி கேக்குறான்னு பாக்குறீங்களா? அன்னைக்கு அந்த கொசு கிட்ட நான் ஒண்ணு இங்க அடிமை இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப என் கூட டான்ஸ் ஆடினா என்ன? வாங்க சும்மா ஆடுவோம். தாளம் போட்டு கால்களும் தானாய் ஆடுகின்றதேனோ. இவ்வளவு எல்லாம் அப்பாவியா இருக்க கூடாது. தாளம் போட்டு கால்களும் தானாய் ஆடுகின்றதேனோ. நீ தேடும் போது உன் பாதை எங்கிலும் மொழிகள் சேர்ந்ததேனோ. விழிகள் காத்திருந்ததேனோ. என்ன இது? பேசாம கொஞ்சம் உட்காருங்க. தாளம் போட்டு கால்களும் தானாய் ஆடுகின்றதேனோ. என்னாச்சு? என்னாச்சுப்பா? எதுக்குப்பா சிரிச்சீங்க? சொல்லுங்கப்பா. அப்பா, நீங்க வருத்தப்படாதீங்க. நான் எப்பவுமே உங்க கூட இருப்பேன். சொல்லுங்கப்பா. நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? ம். ஹாய். வந்துட்டியா? வந்த நாள்ல இருந்து நானும் கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன? இந்த ஸ்கூட்டர் டெய்லி கழுவி துடைக்கிறீங்க, ஆனா ஓட்ட மாட்டீங்க ஏன்? ரன்னிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. நான் ஓட்டுறது இல்ல. அதான் ஏன்?
அப்பாவும் அம்மாவும் வாழ்க்கை ஆரம்பிச்சது இந்த வண்டியில தான். அப்புறம் என்னோட ஸ்கூல் லைஃப். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த வண்டி எடுக்கிறதே இல்லை. ம். அப்புறம் ம். தேங்க்யூ. எதுக்கு? இல்ல, உன்னால தானே அப்பா சிரிக்கிறத நான் பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. வீட்ல எனக்கு கொஞ்ச நாளா அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அது ஃபிக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படியா? பையன் பேர் என்ன சொன்ன? விக்னேஷ். என்ன பேரு? விக்னேஷ். விக்னேஷ். அதான் நான் சொல்லுவேன். நல்லது நடக்க கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நீ வருவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ம். அப்பா கொஞ்சம் பாத்துக்கோ. ம். நான் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ம். ம். மாயா, நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. அப்பா, நான் கொஞ்சம் போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. போட்டுடலாம். எங்கடா போற? போஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் இந்த போஸ்ட் பண்ணலாம். என்ன காதல் கவிதை போஸ்ட் பண்ண போறியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். ஆனா வீட்டுக்கு வர பிடிக்கல. அதான் அவன் இருக்கால. என்ன விஷயம்? உனக்கு நம்ம பழைய பிரசன்ன அவன் ஞாபகம் இருக்காடா? இந்த சீட்டு காசு எடுத்துட்டு ஓடி பண்ணானே அவனா? அவன் இப்போ மாறிட்டான். இப்போ இங்கே தான் இருக்கான். அவனுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க, தெரியும்ல? ம். அதில் அவன் மூத்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. சரி, அதை விடு. அவனோட 2வது பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ம். உன் விஷயத்த அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வயசெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொன்னான். நம்ம வேணா போய் பார்க்கலாமா? உனக்கு ஓகே தானே? எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஓகே தான். அப்போ சரி, நான் பொண்ணை பார்த்துருக்கேன். ம். பார்க்க நல்லா தான் இருக்கும். அப்போ பார்க்க போகலாமா? எப்போ? நாளைக்கு. சரி. சொல்கிறா கார்த்தி. மச்சான், நான் டவுன்ல தான் இருக்கேன். சரி, நான் வரேன். சரி. காசு இருக்கே மச்சான். இல்லை மச்சான், என்கிட்ட எதுவும் இல்லை. சரி, பரவாயில்ல வா. சரி, வர்றேன். டேய், ஒரு 50 ரூபா கொடு, சிகரெட் வாங்கணும். டேய், நானும் காசு எடுத்துட்டு வரலடா. டேய், போஸ்ட் ஆஃபீஸ் போகல? இல்லை, எப்போவுமே நம்ம பொண்ணு பார்க்க போகும்போது தானே போஸ்ட் பண்ணுவோம். நான் நாளைக்கே போஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வீட்டுக்கு போகிறேன். அப்படி சொல்றியா? சரி, நாளைக்கு பார்க்கலாம். சரி. பெட்ரோல் இல்லையா? முட்டா பையா. இது அந்த போஸ்ட்ல அடிச்சிட்டேன்னா கல்யாணம் நடக்கும். ஐயோ, படவே இல்லையே. சரி, வேணாம், விடு. போஸ்ட்ல படலைன்னா கல்யாணம் நடக்கும். இப்ப பாரு எப்படி. பட்டுருச்சு. இதெல்லாம் சும்மா மூட நம்பிக்கை. லெட்டர் போஸ்ட் பண்ணலையா? இல்ல, போற வழியில மணியை பார்த்தேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க போலான்னா சரி, அப்ப போகும்போது போட்டுக்கலான்னு வந்துட்டேன். வேணும்னா நான் போற வழியில போஸ்ட் பண்ணிடவா? நாளைக்கு போஸ்ட் பண்ணா போதும், நாளைக்கே பண்ணிக்கலாம். அது இருக்கட்டும். நீங்க ஏன் இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? வேணும்னே யாராவது பண்ணாம இருப்பாங்களா? எதுவும் அமையல. அது சரி, அது ஏன்னு கேட்டேன். எல்லார மாதிரியும் எனக்கும் ஆசைலாம் இருந்துச்சு. 25 வயசு வரைக்கும் அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்பவே கனவு கண்டேன். 30 தொட்ட உடனே அழகு கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நல்ல குணமா இருந்தா போதும்னு நினைச்சேன். புதியும் கடந்த பிறகு
ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணா போதும்னு வந்துருச்சு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு பிரச்சனை. அப்புறம் உடம்பு சரியில்லாத அப்பா இருக்கும்போது பொண்ணு கொடுக்க எல்லாரும் தயங்குறாங்க. அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் விட எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் ஒரு பூமரா, ஓல்டு ஸ்டைல். உனக்கு எப்படி தோணுது? நிஜமாவே நான் ஓல்டு ஸ்டைலா? என்ன ஆழ்ந்த யோசனைப்பா? உன்னோட கல்யாணம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடத்துறதுன்னு தான். அது ஏன்பா நினைச்சு கவலைப்படுறீங்க? நம்ம சீட்டு போட்ட காசு அடுத்த வாரம் கிடைக்கும்ல. ம். அவங்க வீட்ல வரதட்சணை வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. நகை வாங்க வேண்டியதில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேண்டான்னு சொன்னாலும் என் பொண்ணை வெறும் கையோட அனுப்ப முடியாதுல்ல. கழுத்துல காதுல ஏதாவது போட்டு தானே அனுப்ப முடியும். இப்ப அத பத்திலாம் ஒன்னும் யோசிக்காதீங்க. நேரம் வரும்போது எல்லாம் தானா நடக்கும். ம். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா உங்க கவலை எல்லாம் போயிடும்ல. தம்பிக்கு எது வேணும்னாலும் நான் பாத்துக்கிறேன். வந்துட்டா அடங்காப்பிடாரு. என்ன நியூஸ் இன்னைக்கு? மணினா ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? ஹலோ. வா மாயா. இன்னைக்கு தானே பொண்ணு பார்க்க போறீங்க? ஆமா. உங்களுக்காக ஒரு சின்ன gift. எதுக்கு மாயா தேவையில்லாம இதெல்லாம் வாங்கிட்டு? போட்டுக்கோங்க. இது லேட்டஸ்ட் ஸ்டைல். இந்த ஸ்டைல்ல எனக்கு செட் ஆகாதுமா. சரி பாக்குறேன். இன்னைக்கு இத போட்டுட்டு போனா போதும். இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இந்த ஸ்டைல் தான் ரொம்ப பிடிக்கும். தைரியமா போட்டுட்டு போங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரி. அப்புறம் பாருங்க, உங்களோட பூமருங்கிற பேரும் மாறிடும். ம். இது வேற. அப்பா இந்தாங்க. சூடா இருக்கு, பாத்து குடிங்க. மணி அண்ணா, டீ கொண்டு வரட்டா? நான் இப்ப டீலாம் குடிக்கிறது இல்ல. இன்னும் என் மேல கோவம். வந்துட்டா. ஹலோ. மணி, வேலி கட்டுறதுக்கு ஆள கிடைக்குமா? ஐயோ வேண்டாம்ப்பா, இந்த வேலைக்காரி விஷயத்துக்கே நான் வரல. வேலைக்காரி இல்ல, வேலி வேலி. ஐயோ வேண்டாம்டா சாமி, வேணும்னா நான் நேரடியாவே வந்து வேலை செய்யறேன். இல்ல மணி, அப்படி இல்ல. எதுவா இருந்தாலும் செய்யறேன், சொல்லு. நீ வேலி கட்டுவியா? ஐயோ அது என்னால முடியாது, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. நம்மளால முடியாது. அப்பா புதுசு எப்படி இருக்கு? ஆஹா. மணி போலாமா? மாயா வாங்கி கொடுத்தது. நீ வண்டியில ஏறு. வந்துட்டோம். நான் வரேன். நல்லா இருக்கு. போயிட்டு வரேன்ப்பா. அப்பாவை கொஞ்சம் வரேன்.
மணி சொல்லு சொல்லு. டேய் நீ எதுவும் பேசாத. அடடா, இத மறந்துட்டு போயிட்டாரே. அந்த பொண்ணு அப்படி ஒன்றும் அழகா இல்ல. ம். நீ என்ன எதிர்பார்த்த? ஆ? தலை நிறைய எண்ணெய் வச்சு வகுடு எடுக்காம ஊட்டிய, அது வரைக்கும் சந்தோஷம். அந்த பொண்ணு பூமருங்கிற பேரை வேற சொன்னான். அப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்ச மாதிரி தெரியல இல்ல? அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தால் உடனே ஃபோன் பண்ணியிருப்பாங்களே. அதுவும் சரிதான். வெயிட் பண்ணுவோம். அதான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பார்க்கலாம். நீ ஒரு வேலை செய், அந்த டீ கடையில் இறக்கி விடு. நான் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறேன். உன் வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இல்ல மணி, வீட்டுக்கு வா, என் மாயா டீ போடுவா. நல்ல மசாலா டீ குடிச்சிட்டு போலாம். மாயா டீ வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம். வந்துட்டேன் சாயா ஆயான்ட்டு. நீ வண்டி நிறுத்துடா. அவ போடுற டீயை நீயே குடிச்சுக்க. சரி கிளம்பு. இதோ வந்துட்டாங்க பாருங்க. இந்த வாட்டி எல்லாம் ஓகேவா இருக்கும். ட்ரெஸ்ஸிங்லாம் சூப்பரால பண்ணிட்டு போயிருக்காரு. என்ன ரெண்டு பேரும் இங்கே உட்காந்துருக்கீங்க? போன காரியம் என்னாச்சு? எப்பயும் போல எனக்கு பிடிச்சிருந்தது. அவங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பா கூப்பிடுவாங்க. மணி என்ன எங்க காணோம்? அவங்க டீ கடையில் இறங்கிட்டான். ஆஹா, இது ஓகே ஆயிடும் தான் மணியும் சொன்னான். ஒன்றும் புரியல. அப்புறம் புது ட்ரெஸ் போட்டுட்டுல போ. அருகே மேகம் போலே முகமெங்கும் என்னப்பா இது? கூடுதோ வலிகள் யாவும் மறந்து புது பாதை தோன்றுதோ பல வண்ணம் கூடி போனது சந்தோஷம் சேர்ந்ததே மொழி மாறி நல்லா இருக்கு. மாறி போகுதே என் காயமாறுதே சுயம் மறந்து யார் பண்ணது? உலகிலே பறந்து போகுதே. இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுப்பா. சந்தோஷமா இருக்குப்பா. அப்புறம் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் போகட்டா? சீட்டு காசு வாங்கிட்டு போகணும். ம். நிஜ அன்பினை அறியும் போது உலகமே அழகே நிறைந்திடும் நிமிடம் யாவும் நீங்கிடாததே.
நேத்து லெட்டரை நீங்க டேபிள்லயே மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. திறந்து வேற இருந்துச்சா, நான் அந்த கவிதையை எடுத்து படிச்சுட்டேன். அதையே நீ படிச்ச. படிச்சா என்ன? தமிழ் வாத்தியாரோட கவிதை என்ன அவ்வளோ மோசமாவா இருக்கும்? இல்ல இதை பிரிண்ட் பண்ணணும்னு நீங்க ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? நம்ம படைப்புகளுக்கு இன்னொருத்தவங்க அங்கீகாரம் கொடுக்கும்போது அதோட சந்தோஷமே வேற. அதெல்லாம் சிம்பிள் கவிதை தான். இருந்தாலும் பப்ளிஷ் ஆனா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. அது சிம்பிள் கவிதையெல்லாம் இல்ல. அப்புறம் ஏன் இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணவே இல்லை? பிரிண்ட் ஆகி வராத கவிதையெல்லாம் மோசமா இருக்கும்னு யார் சொன்னாங்க? அப்படின்னா அதில் ஒரு 2 வரி பாடி காமிக்கிறியா? ம், ம். முதல் முறையாய் மழைத்துளிகள் விழுகிறதே, யாரோ எனில் பூக்கள் சேர்த்தது என் நெஞ்சிலே. முதல் முறையாய் மழைத்துளிகள் விழுகிறதே, யாரோ எனில் பூக்கள் சேர்த்தது என் நெஞ்சிலே. இரவும் தாண்டி போனது மின்னல் வேகமாய், பாதை மாறி போனது கொஞ்சம் காலமாய். மெல்ல நின்று பார்த்து என்னை தேடும் கண்கள், நொடி பொழுதில் உந்தன் மனது ஆழம் கண்டேன் நானே. நெஞ்சிலே முதல் முறையாய் மழைத்துளிகள் விழுகிறதே, யாரோ எனில் பூக்கள் சேர்த்தது என் நெஞ்சிலே. அன்பை அள்ளி தூவினாய் கொஞ்சம் வார்த்தையா, கூடு கூட்டி என்னிலே மௌனம் சேர்க்கிறாய். நீயே எந்தன் நெஞ்சில் தாளம் போட்டு தீர்த்தாய். கவிதைகளின் வரிகளிலே நானும் நீயும் சேர்ந்தோம் என் நெஞ்சிலே. முதல் முறையாய் மழைத்துளிகள் விழுகிறதே, யாரோ எனில் பூக்கள் சேர்த்தது என் நெஞ்சிலே. முதல் முறையாய் மழைத்துளி
ஹலோ, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன். நீ எங்க இருக்க? எங்க? இங்க இங்க இடது பக்கம் பாருங்க. ஆ, பார்த்துட்டேன். காலையில் நீ வராமல் இருந்தப்பவே ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினச்சேன். இருந்த டென்ஷன்ல உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன். நேத்து ராத்திரி அம்மாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்பதான் கொஞ்சம் ஃப்ரீயான. ஆஹா, அதனால பரவாயில்ல. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இதில் என்ன இருக்கு? சரி, ரூம் எங்க அதோ இருக்கு? ஆ, நேத்து ராத்திரி திடீர்னு சுகரும் பிரஷரும் அதிகமாகி தலை சுத்தி விழுந்துட்டாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துட்டோம். டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நம்ம பக்கத்துல இருக்காரு அந்த டாக்டர் அரவிந்தா. அவர்தான். ஆ, 2-3 நாளைக்கு இங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓ, இதோ இந்த ரூம் தான். நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வந்து உட்காருங்க. காலையில இட்லியை சாப்பிட்டு வச்சுட்டு மருந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பவரான மருந்துன்னு நினைக்கிறேன். அதான் நல்லா தூங்குறாங்க. ஓ, அப்படியா? இல்ல, அம்மாக்கு என்ன அவ்வளோ பெரிய டென்ஷன்? டென்ஷன் ஆகிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா என்ன? என் கல்யாணத்தை நினைச்சாலே டென்ஷன் தான். சீட்டு காசு இருக்கு பார்த்துக்கலாம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தாங்க. நம்ம எதுக்காவது கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சிருப்போம். கடைசியில இப்படிதான் ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடும். அதெல்லாம் நினைச்சு நீ ஒன்றும் வருத்தப்படாத. நானும் அப்பா கூட்டிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் ஏறி இறங்கியிருக்கேன். ஒரு 4 நாள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடும். எனக்கு பழகிருச்சு. சரி, நான் போயிட்டு வரேன். சரி, நான் வரேன். மாயா, ஒரு நிமிஷம் மாயா. மாயா, இதை வச்சுக்கோ. ஐயோ இதெல்லாம் வேண்டாம். இல்ல, இதை வச்சுக்கோ. இல்ல வேண்டாம். சீட்டு காசு தான் இருக்குன்னு நான் சொன்னேன்ல. அதுவும் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்க காசு இல்ல. ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் செலவு இருக்க தான் செய்யும். இதை வச்சுக்கோ. அம்மாக்கு ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறம் நீ வந்தா போதும். அப்பா எப்படி இருக்காரு? நல்லதா இருக்காரு. அவரை தனியா தான் விட்டு வந்திருக்கேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. ஹலோ. ஹலோ மாயா, பிஸியா? நேத்து ராத்திரி அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அங்கே தான் இருக்கேன். ஓகே, சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அப்பா நீங்க எதுக்குப்பா வந்தீங்க? வீட்டில் இருந்தா ஒரு நிம்மதியும் இல்லை. பார்த்து. இப்போ எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கேன். ஏதாவது சாப்பிட்டியா? இட்லி சாப்பிட்டேன். என்ன சொன்னாரு டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையா? 2-3 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. டேய் கழுவிட்டு சாப்பிடு. வந்தது யாருமா? நான் வேலை செய்கிற வீட்டோட ஓனர். அம்மாவை பார்க்க வந்தாங்க. கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போனாரு. அவங்க எல்லாம் நல்ல மனுஷங்க தானம்மா? அதுல என்ன சந்தேகம்? நான் பார்த்ததுலயே ரொம்ப நல்லவங்கப்பா.
இங்க வைக்கிறேன். அம்மா, ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ம். ஹலோ. ஹலோ. ஆ ஹலோ. மாயா, அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏதாவது தேவைன்னா கால் பண்ணு, சரியா? கூப்பிடுறேன். அ, அ, அப்புறம் ஆ. நீங்க ஏதாவது சொல்லணுமா? இல்ல, நீ என்னைக்கு திரும்ப வேலைக்கு வருவ? 2 நாள் கழிச்சு வந்துடுவேன். அ, அ, சரி, நான் வைக்கட்டா? அது வந்து அ, ஏய், ஒரு பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்க, என்ன விஷயம்? நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிருச்சுங்கிறத மறந்துடாத. இந்த நேரத்துல போய் நீ அவகிட்ட இதை சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ம். உன் மனசுல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது அவளுக்கு தெரியுமாடா? என் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குன்றது எனக்கே எனக்கு தான் தெரியும். அப்புறம் அவளுக்கு எப்படா தெரியும்? அதானே பார்த்தேன். டேய் பாவம், அது ஒரு ஏழை பொண்ணுடா. ஒருவேளை அவ கஷ்டத்தை பார்த்து தான் என்னவோ அந்த கடவுள் அந்த துபாய் சம்பந்தம் கொடுத்துருக்கானா என்னவோ. நீ சொல்றதும் சரிதான். அதான் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. தேவையில்லாம ஆசைப்பட்டுட்டேன். டேய், நான் இப்ப என்ன சொல்ல வர்றேன்னா, வேணாம் விடு, நீ சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இவனுக்கு எப்படி புரிய வைக்கிறதோ. அப்படின்னா நம்ம ஒரு வேலை செய்வோம். முதல்ல நம்ம அவ கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம். ம். அதுக்கப்புறம் உன் விருப்பத்தை நீ அவகிட்ட சொல்லு. என்ன லூஸ் மாதிரி பேசுற? அதெல்லாம் வேலைக்காவது. எதையாவது சொல்லிக்கிட்டேன். ம். எதை சொன்னாலும் பிரச்சனைனா அப்புறம் நான் என்ன பண்றது? தோ நிஷாக்கா வராங்க. அக்கா, நிஷாக்கா அப்பா வந்திருக்காரு. அம்மா இப்ப எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. டாக்டர் என்ன சொன்னாரு? அடுத்த வாரம் ஒரு தடவை வர சொல்லியிருக்காரு. அது சரி. ம். தேங்க்யூ. நாங்க வந்தது டான்ஸ் இவ கல்யாணத்துக்கு உங்களை நல்லா கூப்பிடத்தான். போறது. தெரியும்ல, நீங்க கூப்பிடலனாலும் நாங்க வருவோம்.
இவளும் எங்க குழந்தை மாதிரி தானே. வாடி. அது தெரியும். இருந்தாலும் இவ கல்யாணம் என்னாச்சு? அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு வசதி வேணும்ல. எவ்வளவு பிரச்சனைகளை முடிக்கணும். எல்லாம் கொஞ்சம் சமாளிச்சுட்டு கல்யாணத்தை நடத்தணும். அதெல்லாம் சரியாயிடும். அதான் நாங்கெல்லாம் இருக்கோமே. அப்பா டீ கொண்டு வரவா? வேண்டாமா, இப்பதான் குடிச்சேன். ம். அப்புறம் நிச்சயத்துக்கு அப்புறம் கல்யாணம் லேட் ஆகும். அ, ஆ, நல்ல பையன், சீர்வரிசை எதுவும் வேணான்ட்டாங்க. நிஷா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? ஒன்றும் இல்லை, அப்புறமா சொல்கிறேன். என்ன ஆச்சு? தைரியமா சொல்லு. இல்லை இல்லை வேண்டாம். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஏதோ பேசாத. இதான் உங்ககிட்ட எனக்கு கோவம் வர்றது. ம். அம்மா என்ன திடீர்னு நிச்சயதார்த்தம்? அது ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்ததுல இப்பதான் ஒண்ணு செட் ஆச்சு. எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அது இருக்கட்டும், உன் கல்யாணமும் உடனே இருக்கும்ல? நிஷா, ம். இந்த விக்னேஷோட கேரக்டர் என்னமோ எனக்கு சரியா படல. ஏன் உனக்கு அவனை பிடிக்கலையா? ஏய் இல்ல, அப்படி இல்ல. வேற என்ன? ஏய், இப்படிப்பட்ட ஒரு பணக்கார மாப்பிள்ளை உனக்கு கிடைச்சது எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் தெரியுமா? உன் மனசுல வேற யாரும் இல்ல. இந்த அதிர்ஷ்டத்தை மிஸ் பண்ணிடாத. 1000 இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களை புரிஞ்சுக்கிறது முடியாத விஷயம். நாளைக்கே என்ன பார்க்கணும்னு சொல்றாரு. ஏண்டி, நான் வரணுமா? இல்ல இல்ல வேண்டாம், தனியா பேசணும்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீ நெகட்டிவா எதுவும் யோசிக்காத. வரதட்சணை பத்தி ஏதாவது பேச போறாரோன்னு பயமா இருக்கு. இல்ல, இருக்காது. உன் காசை வாங்கி சாப்பிடுற நிலைமையிலயா இருக்காரு? எவ்வளவு பெரிய பணக்காரங்க. ஆ, என்ன சொல்றதுன்னு தெரியலடி. எனக்கும் விக்னேஷ்க்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. தேவையில்லாம கண்டதையும் யோசிச்சு மூளையை குழப்பிக்காத. நீ தைரியமா நாளைக்கு போயிட்டு வா. எதுவும் இருக்காது. இந்த காலத்துல சீர்வரிசெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. சரி வா, கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம். மாயா, இப்படி எவ்வளோ நேரம் தான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறது? இப்போ நான் சொல்ல போகிறத நீ கவனமாக கேட்கணும். ஆ சொல்லுங்க. கண்டிப்பாக இதை கேட்டால் நீ வருத்தப்படுவேன்னு தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். ஏன் நீ ஒரு மாதிரி ஆயிட்ட? கஷ்டமாக தான் இருக்கும் தெரியும். இல்ல, என்ன இருந்தாலும் உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். 3 வருஷமா நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். அவளை விட்டு விலக எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இது என் குடும்பத்தில் யாருக்கும் பிடிக்கல. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை. நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். சார், என்ன வேணும் சார்? ஒன்றும் வேண்டாம். எனக்கு ஒரு ஜூஸ். என்ன ஜூஸ்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீங்க ஓப்பனா சொன்னீங்கல்ல, அதே போதும். தேங்க்யூ. ம். என்ன கட்டிக்கிற அதிர்ஷ்டம் உனக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ. அந்த பாக்கியவதியை நான் பார்க்கலாமா? ஆஃப்கோர்ஸ். இதோ இவன் தான் அந்த பாக்கியவான். பாக்கியவதி இல்லை, என்னோட பார்ட்னர். இவன் தான் என்னோட உலகமே, என் உயிரும் கூட. இவர முதல்ல நம்ம ஹோட்டல்ல பார்த்தப்போ உங்க கூட வந்தவர் தானே? அவன் தான். மேடம், ஜூஸ். பாவம், அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டான். இந்த உலகத்துல எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. எனக்கு தெரியும், கண்டிப்பா இது உனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா நமக்கு வாழ்க்கைங்கிறது ஒன்னே ஒண்ணுதான்.
இன்னைக்கு உனக்கு டான்ஸ் கிளாஸ் இல்லையாடா? இல்லக்கா. போய் விளையாடு. என்ன? என்னக்கா என்னாச்சு உனக்கு? நல்ல வாழைப்பழம்ண்ணா. நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம். கொண்டு போய் 2 நாள் கோணியில் கட்டி வைங்க, நல்லா பழுத்துடும். எல்லாம் சரி, ஜிம்முக்கு போகிறது இல்லையா? குட் மார்னிங். ஆ, நீ வந்துட்டியா? இவர் யாருன்னு சொல்லல. இவர் தான் மதியழகன், நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்காரு. பின்னாடி விடா. அன்னைக்கு நீங்க இவரை பத்தி தானே என்கிட்ட சொன்னீங்க. அப்ப என்ன தெரியுமா? ஏய் இல்ல, நான் சில பழைய கதைகள்லாம் சொன்னேன். நீங்க போங்க. என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கானோ. ஹெல்மெட் போடாம செத்து போன மதிய அழகன் இல்ல? ம்? ம். சைக்கிள்ல போறவங்க யாராவது ஹெல்மெட் போட்டு போவாங்க? ஆஹா. என்ன இன்னைக்கு லேட்டா வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் லேட்டா வந்திருக்க? என் கல்யாணம் நின்னுடுச்சு. ஏய், என்னாச்சு? அது பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். இப்பவே சொல்லு, நிறைய டைம் இருக்கு. என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி அவரு இல்ல. அவருக்கு வேற ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு. இந்த கதையெல்லாம் அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நல்லதா போச்சு விடு. அதை விடுங்க. அப்புறம் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம். உங்களை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கலான்னு இருக்கேன். என் கூட வரீங்களா? கண்டிப்பா போணுமா? போலாமே. போலாம். சரி. கல்யாணம் நின்னது சரி. ஆனா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நாளைக்கே உன் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடு. இருந்தாலும் மணி சின்ன கிளவுடா, இவ்வளவு ஸ்லோவா இருந்தா என்ன பண்றது? டேய், மனசுல பட்டதை உடனே சொல்லலன்னா வேற எவனா தட்டிட்டு போயிடுவான். அத முதல்ல புரிஞ்சுக்க. அவன் நல்ல பொண்ணு. இந்த வாய்ப்பை தயவு செஞ்சு நழுவ விட்டுறாத. கண்டிப்பா சொல்லணுமா? ஐயோ, சொல்லிதான் ஆகணும். அவளை தனியா சந்திச்சு மனசுல உள்ளத சொல்லிரு. மருமக என்னடா மாமா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எப்படா வந்த? இதோ இப்பதான் வந்தேன் மாமா. அப்படியா? நீங்க இப்ப வீட்டுக்கு வருவீங்களா? இல்ல, நான் வெளியே இருக்கேன். இந்தா, இது யாருன்னு பாரு. ஹாய் அங்கிள். அப்பா, அப்பா உங்க ஃப்ரெண்ட பாருங்களேன். ஹலோ, தங்கச்சி பையன். அபிஷேக் பையனா? ஆமாண்டா. அப்புறம் சொல்லுடா, என்ன விஷயம்? ஏன் மாமா கூப்பிடல? சரி சரி, புறப்படுறேன், சீக்கிரம் வந்துருவேன். சாப்பிட்டீங்களா? அதாவது வாங்கிட்டு வரவா? நான் எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா? டேய், சீக்கிரமா வந்துருவேன்டா. சொல்லுங்க மாமா. எப்படி சாயந்தரம் ஆயிரும்டா. அப்பா எங்க? அப்பா. மச்சான் எங்க உன் ஃப்ரெண்ட் அங்க இருக்கானா? இதோ இங்க தான் இருக்கா. அவனுக்கு ஒன்னு போனை கொடு. கொடுக்குறேன். இந்த ஹாய் அபிஷேக். எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து. நீ என்னடா அந்த பக்கம் வரவே இல்ல? வரணும்னு தான் எப்பவுமே நினைப்பேன். ஆனா டைம் கிடைக்கிறது இல்லடா. உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்கூல்ல எவ்வளவு சுட்டித்தனம் பண்ணிருக்கோம். அப்புறம் 9ஆம் கிளாஸ்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்காக நீ தான் ஒரு ராத்திரி பூரா அழுத. டேய், ஒரு நிமிஷம் வரடா. சொல்லு. நான் வீட்டுக்கு வரேன். அப்ப சீக்கிரம் வா. ஒரு கால் வருது, அப்புறம் பேசுறேன். சரி சரி, சீக்கிரம் வா. சரி. அவன் வாயை திறந்தா நிறுத்தவே மாட்டான். இப்போ 9ஆம் கிளாஸ் தானே சொன்னான். அடுத்து 10, 11, 12ன்னு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். என்னடாச்சு? அபிஷேக் பையன் இப்ப என்ன படிக்கிறான்? இப்போ 10th. எப்படியும் அவனுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்ல? பின்ன பிறந்த மாதிரி இருக்கு. கடகடன்னு வளர்ந்துடுறாங்க. அவன் முடியெல்லாம் கொட்டி சொட்டையா போயிடுச்சு. பின்ன போகாதா? அவனுக்கு 42 வயசாச்சு. உன் கூட படிச்சவன் தானே? நாங்க ஒன்னாதான் படிச்சோம். என்னாச்சுடா? மாயா ரொம்ப சின்ன பொண்ணு. என்ன மாதிரி ஒரு பூமர் அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். டேய், நீ அதை பத்தி எல்லாம் யோசிக்காத. முதல்ல உன் மனசுல உள்ளதை அவகிட்ட சொல்லு.
வேண்டாம் மணி, அது சரியா வராது. எப்படி இருக்கு ஏய் ஓடாதடா, நில்றா. ஏய் நில்றா, சொல்றேன்ல கேளு. ஏய் நில்றா, நில்லு. ரவி, பிரபாகரும் மச்சான் வந்திருக்காங்க. இப்ப எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்க சூப்பர். பாட்டி. இன்னும் ரெடி ஆகல. சரி. உள்ள போய் பார்த்தா. சரிம்மா. ஹாய். ஏய் இங்க வா. ஹாய் டி. நல்லா இருக்கு. காலையில வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வரியா? சாரி டி. அப்பா அம்மா வரலையா? நேரா மண்டபத்துக்கு உன் வந்துருவாங்க. தம்பி அவங்க கூட தான் வருவான். Dress நகையெல்லாம் எப்படி இருக்கு? சாரி யார் கட்டி விட்டா? கௌரி அக்கா தான் கட்டி விட்டாங்க. காலையில வரேன்னு சொல்லிட்டு நீ நல்லா ஏமாத்திட்ட. சாரி. ஏய் மாயா, விக்னேஷ் விஷயத்துல உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அடச்சா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி விடு, கண்டிப்பா உனக்கு அதை விட நல்ல ஒருத்தன் வருவான். அவனை விட்டு தள்ளு. மாயா, பணக்கார பசங்களா எங்க தேடினாலும் நமக்கு கிடைப்பாங்க. ஆனா நல்ல மனசு இருக்கவங்க கிடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு ஆளை அறிமுகப்படுத்த போறேன். யார் அது? உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஆளு தான். அப்படி யாரு? அவரு கொஞ்சம் பூமர் தான். வா. எங்க இங்க வாங்க. இவருதான் நான் வேலை பார்க்குற வீட்டோட முதலாளி. இவர் வீட்ல வேலை பார்க்கற? நான் சொன்னல என்னோட ஃப்ரெண்ட் நிஷா, இவதான். நிஷா, அன்னைக்கு நான் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தது என் ஃப்ரெண்டு மணி சொன்னதால தான். உண்மையாவே மணிதான் ஐடியா கொடுத்தான். ஜோடி புறாக்கள் மாதிரி அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துக்கிட்டு வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் ராகுலோட, இல்ல அவர் பேரு ராகுல் தானே, மறந்துட்டேன். ஆமாமா. கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். என்னடி இது? Thank you. நம்ம போலாமா மாயா? போலாம். மாயா, நீ மண்டபத்துக்கு வந்துடுறல? நாங்க அங்க வந்துருவோம். சரி, நாங்க முன்னாடி போறோம். சரி வாடி. நம்ம வண்டி எங்க இருக்கு? நீ என்னில் நான் உன்னில் கலந்திடும் நேரமே என் நெஞ்ச
ராசி என்னைக்கும் தப்பாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஓம் தத் தத்யா தர்மிஷ்டியா.